இன்றைக்கி எனக்கு என்னென்னா, இந்த கடந்த ஒரு 10 நாளாக ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுலேருந்து இவங்க டிஎம்கேல சிஎம் உட்பட வந்து உங்களுக்கு வந்து நாளும் பொழுதும் பேசுகிறாங்க, அசம்பிளிக்குள்ளே பேசுகிறாங்க, அரசு நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க, டிவியில் பேசுகிறாங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதை பேசுகிறதுக்கான தார்மீக தகுதி இவங்களுக்கு இருக்கான்னா இல்லை. இவங்க தான் கால்கோல் நட்டு வளர வச்சது பிஜேபியை. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸில் எம்எல்ஏ வரைக்கும் வந்தது 4 சீட்டு முதல்ல பிஜேபிக்கு எம்எல்ஏ சீட்டு அனுப்புனது ஜெயலலிதா, கலைஞர். ஜெயலலிதா கிடையாது, கலைஞர். எடப்பாடி பீரியடில் கூட அவங்க தோக்குறாங்க, 4 சீட்டு முக்கிய எடுக்கிறாங்க. அதான் சொல்லணேன், ஜெயலலிதா அறிமுகம் கொடுத்தார் பிஜேபிக்கு. திமுக தமிழ்நாட்டில் பிஜேபியை நன்றாக காலூன்ற அனுமதித்தது. ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா, இன்றைக்கி வந்து இவங்க பிஜேபி எதிர்ப்புன்னு பேசுகிறதும், ஏடிஎம்கே பிஜேபியோடு வைத்த உறவை பற்றி தினம் ஏகடியம் பண்ணுறதும், தினம் கீழ்த்தரமாக பேசுகிறதும், திமுகவோட தொங்கு சதைகளை உசுப்பி விட்டு நக்கல் அடிக்கிறதும், இதை பேசுறதுக்கு எந்த தகுதியுமே உங்களுக்கு இல்லைங்க. இதெல்லாம் 98 99 நான் நேரில் பார்த்தவன், காமெண்ட்ரி மாதிரி சொல்கிறேன்ல, லைவாக பார்த்தவன் நான். ஐ வாஸ் எ ஸ்பாட் விட்னஸ், லிவிங் எக்ஸாம்பிள் நான். எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தது, பதவி வெறிக்காக திமுக எந்த எண்டுக்கு போச்சுன்றது தெரியும். இன்றைக்கி போய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இவ்வளோ நக்கல் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு பயமும் வந்துடுச்சு. அது மக்கள் மத்தியில் ஓரளவு செல்வாக்கு பெற்ற அலையன்ஸாக வரும். இப்போ இல்லாட்டியும் இன்னும் 1 இயரில் அது ஜெல்லாக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அவங்களோட பழைய கூட்டணி தேமுதிக, பாமக, குட்டி கட்சி எல்லாம் சேர்ந்துன்னா திமுக அது நைட்மேர் சுச்சுவேஷன். ஞாபகம் வச்சு, டெஃபினட்டாக ஜெயிச்சாலும் தண்ணி குடிப்பாங்க. அது அவனுக்கு நம்மளை விட நல்லா தெரியும். அதனால தான் வேறு மாதிரியான பூச்சி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே. ஓகே சார். ஆனால் இந்த பயத்துக்கு நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது ஒரு காரணமாக இருக்கும். கண்டிப்பாக அவர் ஓரளவு ஓட்ட உடைக்கிறாருங்க. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தோன்னா திமுகவில் இருக்கக்கூடியவங்க பரவலாக சொல்கிறது, கொண்டாடுறது என்னென்னா, இனிமேல் முஸ்லீம்ஸ் விஜய்க்கு போட மாட்டாங்க, ஏன்னா போட்டு அது பிஜேபிக்கு லாபம். டிஎம்கேக்கு போட மாட்டாங்க, ஏன்னா அது பிஜேபிக்கு லாபம்னு ஆகிடும். அதனால் வந்து டாக்டிக்கலாக வந்து இனிமேல் வந்து இப்போ முஸ்லீம்ஸ் வந்து அதாவது முஸ்லீம்ஸ் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வரத்துக்கு முன்னால் விஜய்க்கு போடுறதா இருந்தாங்க பெரும்பாலானவங்க. இன்றைக்கி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தோன்னே விஜய்க்கு போட்டால் பிரயோஜனம் கிடையாது, அது வேஸ்ட் ஆஃப் ஓட்டு தான் அது வந்து. ஸோ அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து திமுக தான், வேறு வழியில் திமுகவை நோக்கி பெரும்பாலான இஸ்லாமியர்கள் விஜய்க்கு வாக்களிப்பதாக மனதளவில் நினைத்தவர்கள் கூட இந்த பக்கம் நகர ஆரம்பிச்சிருக்காங்க, திமுக பக்கம்னு ஒரு கருத்து நிலவுது. அது எந்த அளவு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தியரியை வந்து இவங்க க்ளோட் பண்ணுறாங்க, கட்டமைக்கிறாங்க, நெரேட்டிவை டிஎம்கே செட் பண்ணுறதுன்றது மட்டும் உண்மை. சோஷியல் மீடியாலெல்லாம் வந்து